அவர்களே, இனிய நண்பர் சுரேஷ் சந்திரா அவர்களே, டார்லிங் நாசர், பத்திரிகை நண்பர்களே, படத்தின் தயாரிப்பாளர் ராஜு அவர்களே, உத்தரா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களே, இயக்குனர் திலீப் குமார் மற்றும் இயக்குனர்களே, நடிகர் நடிகைகளே, ரொம்ப தைரியமான குரூப். இந்த குரூப் கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை கைவிடாது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா இந்த தமிழ்நாட்டை நம்பி வந்தால் சக்ஸஸ் தான். நான் நடித்த ஃபஸ்ட்டு படமே கன்னட படம் ரீமேக். கதாசங்கமான புட்டனா கணக்கால் அவர் டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு பார்ட், முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதில் ரஜினி சார் வில்லனாக நடிச்சிருப்பார். அதில் உமேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ரோல் தான் நான் நடித்தேன். அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான், கமலா தியேட்டர் தான். கை கொடுக்கு கை தான் இங்கே பார்த்தேன். ஸோ இந்த டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இந்த படம் ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, வவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள்னுவாங்க இல்லையா, அதில் சலங்கை ஒலியில் வரும் பஞ்சபூதங்களும் முகவடிவாகும்ன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் 5 படம் நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்தால் கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு இப்போ டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணி, ஆனால் அதில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டேரக்டர் சொல்கிறேன், இதே ஆர்டிஸ்ட்டை தான் போடணும். எங்களை போடலன்னா கூட பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்களிலே தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டாக ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையோ, ப்ரூஸ்லியுடைய என்டர் த ட்ராகன் ஒரு படம் தெரியுங்களா? அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் சென்னையில் தான். ஒரு வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊரில் ரசிக்கிறத அவ்வளோ அழகாக ரசிப்பாங்க. ஸோ அதேமாதிரி திலீப்பை பற்றி நான் சொல்லணும். சொன்னார் கதையை எடுக்கலான்னா, நான் கண்டிப்பாக நினச்சேன் இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான என் லாங்குவேஜ் சொன்னால் இந்த குரூப்பை ஒரு கில்ஃபாசியான குரூப்பு. இவருங்க பண்ணுறது ரொம்ப நேக்காக பேசுனானுங்க என்கிட்ட. சார் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் சார், நாங்கள் இது பண்ணுறேன் சார். என்னடா இவ்வளோ பாவம் ரொம்ப இதாக கெஞ்சுறானுங்க. ஒரு வேளை ரொம்ப வசதி இல்லாத குரூப்புன்னு பார்த்தா பயங்கரமாக கில்ஃபாசி இருக்கிற குரூப்புக்கெல்லாம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ இது ஃபங்க்ஷன்லாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் நினைக்க வேலை ஏதோ கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன். ஆஹா ரொம்ப நேக்காக போட்டாருங்கன்னு. பட் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபென்டாஸ்டிக். அதான் எல்லாருமே இருந்தாங்க. எல்லா ஷூட்டிங்கில் எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கணும். அதேமாதிரி என்னுடைய இனிய நண்பர் யூகி சேது என்ன சொல்கிறதுனா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூலெலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் இப்போ நான் நடித்ததை விட இந்த படத்தில் யூகி சேது அவர்கள் நடித்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அவர் நாங்களாம் ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரசிப்போம். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஹை நாலேஜ் உள்ள பர்சன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள்லாம் நீங்கள் இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80ஸ்ல சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக போய் உள்ளெல்லாம் போய் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனால் நடிக்க சான்ஸ் கிடச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் 42 வருஷமாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ. ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் என்னென்னா, அதில் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த படத்துடைய இந்த விழாவுக்கு, அதாவது ஒளிநாடா வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது அனைவரும் சேர்ந்து
இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் முக்கியமாக உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி கொஞ்சம் பேசலாமா? இல்லை, வழக்கமான கதாபாத்திரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக. நானே கேட்டேன், எதுங்க என்னெல்லாம் நம்பி இந்த ரோலில் இந்த வயசில் கொடுக்குறீங்க என்ன? இல்லை சார், இது நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு லவ் எமோஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அது ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் சஸ்பென்ஸாக வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சஸ்பென்ஸாக வச்சிருக்கீங்க. ஏன்னா பார்க்குறப்பே தெரியுது ஒரு விதமான லவ் அண்ட் ஒரு இளைஞர். இல்லை, வழக்கமாக நம்ம லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் லவ் பண்ணால் எப்படி இருக்குன்னு திலீப் குமார் அது பயங்கரமாக யோசிச்சிருக்காரு. பயங்கரமாக யோசிச்சிருக்காரு அவருக்கு. Thank you so much, sir. Thank you. Good luck. ரொம்ப நல்லா காம்பேர் பண்றீங்க. Thank you so much, sir. Thank you, my pleasure.